ஒருவேளை இயேசுவை வெறுக்கிறவர்களுக்கும் தெரியும் இயேசு ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்த பொழுது என்னோடு கூட ஒரு தம்பி ஊழியத்தில் இருந்தார், கீபோர்டு வாசிக்க. அவர் கோயம்புத்தூர்ல சங்கரா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற காலேஜ்ல யூஜி பண்ணிட்டு இருந்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாருக்கும் தெரியும் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவன். இயேசு மனிதன் அல்ல, அவர் இந்த உலகத்தில் மனிதனை மீட்க வந்த இரட்சகர். தெய்வமே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறப்பே நீங்களும் நானும் பிறந்தது போல அல்ல. ஆமென். கணவனும் மனைவியும் இணைந்ததினாலே பிறக்கவில்லை. பரிசுத்தமாக வாழ்ந்த கன்னி மரியின் மேலே கடவுளுடைய ஆவியானவர் நிழலிட்டதினாலே பரிசுத்தமாக உருவானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சங்கரா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல காலேஜ் டே வந்தது. கல்லூரி நாள் வந்த உடனே கடவுள் வாழ்த்து பாட பிள்ளைங்களை தேடுவாங்க. அப்ப என் கூட ஊழியத்துல அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தார் தம்பி. அந்த தம்பி நல்லா பாடுவான்னு சொல்லி அந்த தம்பிய நீ கடவுள் வாழ்த்து பாடுடா, ஆனா இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதனால இங்க இயேசு கர்த்தர் அல்லேலியான்னு எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. ஸோ இவன் சொன்னா, இல்லை சார் அதெல்லாம் இல்லாம ஒரு பாட்டு இருக்கு சார். அப்பதான் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்திருந்தார். ஸோ அந்த குறிப்பிட்ட நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு, சரி என்ன நீ பாட்டு பாடுற அப்படி கேட்கலான்னு சொல்லி ஒரு அறையில கூப்பிட்டாங்க. அப்ப கூட பிரின்சிபல் சொன்னாங்க, டே ரொம்ப இது கேர்ஃபுல்லா இருக்கணும், இட் ஷுட் பி எ காமன் சாங் அப்படின்னு சொல்லி, சரி பாடு கேட்கலான்னு இவன் பாடியிருக்கான். எல்லாவற்றிலும் சேர்ந்து பாடலாமா? நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். கமான். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப பரிசுத்தர் பரிசுத்தர் பாடணும்னா பிரின்சிபல் எந்திரிச்சா, நிறுத்துறா, ஸ்டாப் இட் ஸ்டாப். இவன் பயந்துட்டான். சார் என்ன சார், இயேசு கர்த்தர் அல்லேலியாலாம் ஒண்ணுமே சொல்லலையே சார். அப்போ அந்த மனிதர் சொன்னாரா, அந்த பிரின்சிபல் சொன்னாரா, டே நீ இயேசு கர்த்தர் அல்லேலியாலாம் ஒன்னும் சொல்ல வேணாண்டா, பரிசுத்தர்னு பாடினாலே இயேசுதான் உலகத்துக்கே தெரியும் சொன்னாராம். கையை தட்ட கேட்கணுமானா ஆண்டவர் கை தட்டு. ஆமே. சரி, மறுபடியும் கண்களை மூடி இந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் இந்த டிவியில பாக்குறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இவங்க என்னடா எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவேன்னு பாடுறாங்க, இவங்க பாடுற இடத்துல ஒரு படம் இல்ல, ஒரு சிலை இல்ல, ஒண்ணுமே இல்லையே, இவங்க எங்க பார்த்து இயேசுவை ஆராதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்ப வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பைபிளிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவன் கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும், எந்த இடத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மோகன்சி அண்ணன் அடிக்கடி அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சொல்லுவாங்க, இங்க தான் ஜெபிக்கணும்ல, உன் வீட்டுல நீ ஜெபிக்கும் போதே உன் அருகிலே பரிசுத்த ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் உனக்கு சுகம் கொடுப்பார், உன்னை விடுதலையாக்குவார். சோ ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல மனிதனை தேடி வருகிற ஒரு நல்ல தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரை கண்களை மூடி தயவு செய்து, come on everyone close your eyes. நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் ஆராதிக்கும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். இருள் அகன்று போகிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது,
கண்களை மூடி. இந்த இடத்துல எந்த நிலைமையோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம ஆராதித்து நம் தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச போகிறார். அதற்கு முன்பதாக கண்களை மூடி, ஆமென், யாரோ சொல்லி கேள்விப்பட்ட தேவனை அல்ல, என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு ரட்சித்த அந்த பரிசுத்த தேவனை எல்லாரும் இணைந்து ஆராதிக்கலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கண்ணை மூடி ஆண்டவரோட பேசுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆராதனை நடத்துகிற ஊழியன் நமக்கு முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொருவர் பக்கத்தில் வந்து, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன். இந்த 2 வருஷம் முழு உலகத்திலும் மரண ஓலம், ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்து இன்றைக்கு திரும்ப இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் நிகழ்ச்சியில இணைந்து தேவனை துதிக்க நமக்கு ஒரு கிருபை பாராட்டினாரே. அவர் ஆராதிக்கலாமா? Come on everyone, everyone. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் எல்லோரிலும் பெரியவர். உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தத்தை உயர்த்தி, சகலவற்றையும் சிருஷ்டித்த, சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். One more time. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்லுங்க, உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா லார்ட். நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசலாமா? ஹல்லேலூயா. எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த மெய்யான தெய்வமே, ஆமென். மனிதன் தன்னை வெறுத்தாலும் வெறுக்கிறவர்களுக்கும் எல்லா மனுக்குலத்திற்கும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தின பரிசுத்த தெய்வமே, ஆமென். ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் மனிதன் அல்ல தேவன் என்பதினாலே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற பரிசுத்தரே,